வணக்கம். கோவிலூர் மடாலயம் வழங்கும் பெரிய புராண கதைகள். பெரிய புராண கதைகள்ல இந்த முறை நாம கேட்க இருக்கிறது சிவபெருமான் தன்னுடைய நாவாலேயே அம்மையேன்னு அழைத்த காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கை வரலாறு தான். காரைக்கால் அம்மையார் 63 நாயன்மார்களில் மூத்த பெண் அடியார் இவர். எப்போதும் சிவபெருமானுடைய திருவடிகளில் அமர்ந்து பாடும் பெரும் பாக்கியத்தை பெற்றவர் இவர். சிவாலயங்களில் எல்லாம் அமர்ந்த கோலத்தில் சிலை வடிக்கப் பெற்றிருக்கும் ஒரே பெண் சிவனடியார் இவர்தான். அந்தாதி, பதிகம், இரட்டை மணி மாலை போன்ற இலக்கிய வகை பாடல்களுக்கு முன்னோடி காரைக்கால் அம்மையார். காரைக்காலை சேர்ந்தவர்ங்கிறதுனாலையும் சிவபெருமானே அம்மையேன்னு அழைத்ததுனாலையும் இவரை மக்களும் காரைக்கால் அம்மையார்னு இன்றளவும் அன்போடு அழைக்கிறாங்க. சோழ வளநாட்டை சேர்ந்த காரைக்கால்ங்கிற பகுதியில வாழ்ந்த சிறந்த சிவபக்தர்களான தனதத்தன் தர்மவதி தம்பதியருக்கு ஒரே மகளாக பிறந்தவர் தான் காரைக்கால் அம்மையார். தன வணிகரான இவருடைய பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர்தான் புனிதவதியார். சிறு வயது முதலே புனிதவதியாருக்கு சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தி. அனுதினமும் சிவ வழிபாடு செய்யறதும் சிவனடியார்களுக்கு திருவமுது செய்யறதும் புனிதவதியாருடைய வழக்கம். இப்படி சிறுவயது முதலே சிவபெருமானுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்த புனிதவதியார் வளர்ந்து திருமண வயதை அடையறாங்க. திருமண வயதை அடைந்த புனிதவதியாருக்கு அவருடைய பெற்றோர் நாகப்பட்டினத்தை சேர்ந்த பெரிய வணிகரான பரமதத்தனை மனம் பேசி முடிக்கிறாங்க. அவர்களுடைய குல வழக்கப்படி வெகு விமர்சையாக திருமணம் நடக்குது. தங்களுடைய ஒரே மகளான புனிதவதியார் மேல அளவு கடந்த பாசம் கொண்ட அவருடைய பெற்றோர் இந்த புதுமண தம்பதியரை காரைக்கால்லேயே குடியமர்த்துறாங்க. பரமதத்தனும் காரைக்கால்லேயே வாணிபம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. புனிதவதியாரும் பரமதத்தனும் சேர்ந்து இல்லறத்தை நல்லறமாக தொடங்கி நல்லபடியா வாழ்ந்துட்டு வர்றாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பரமதத்தனுடைய கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் வர்றாரு. வரும்போது அவரோட கையில 2 மாம்பழங்கள் இருக்கு. அதை அவர் பரமதத்தன் கிட்ட கொடுத்து, இந்த மாம்பழங்கள் ரொம்ப சுவையா இருக்கும், கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்றாரு. பரமதத்தனும் அந்த மாம்பழங்களை வாங்கி தன் கடையில வேலை பார்க்கிற வேலையாள் கிட்ட கொடுத்து புனிதவதியார் கிட்ட ஒப்படைக்க சொல்றாரு. புனிதவதியாரும் அந்த மாம்பழங்களை வாங்கி வீட்டுல பத்திரமா வச்சுட்டு சமையல் வேலைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல வாசல்ல இருந்து அம்மையேன்னு ஒரு குரல் கேக்குது. தாய்மை உள்ளம் கொண்ட புனிதவதியார் வாசலுக்கு சென்று பாக்குறாங்க. அங்க ஒரு சிவனடியார் உணவு வேண்டி நிக்கிறாங்க. சிவபக்தியில் திளைத்தவரான புனிதவதியார் அந்த சிவனடியார வரவேற்று அன்போட உணவு பரிமாறுறாங்க. அது மதிய உணவுகளை தயாரிக்கிறதுக்கு கொஞ்சம் முந்தைய வேளை. அதனால முதலாவதா புனிதவதியார் வடித்திருந்த சாதம் மட்டும்தான் அங்க இருந்தது. அந்த சாதத்தோட தயிரை பிசைந்து அன்போட சிவனடியாருக்கு கொடுக்கறாங்க. கூடவே பரமதத்தன் கொடுத்தனுப்பிய அந்த மாங்கனிகளும் புனிதவதியாருடைய ஞாபகத்துக்கு வருது. உடனே புனிதவதியார் அந்த மாம்பழங்களையும் கொண்டு வந்து சிவனடியாருக்கு வைக்கிறாங்க. தன் மீது அளவு கடந்த பக்தி கொண்ட புனிதவதியாருடைய கையாலேயே அமுது உண்பதற்காக அங்க வந்திருந்தது சிவபெருமான் தான். தெய்வீக கழை பொருந்திய அந்த சிவனடியாருக்கு உணவு பரிமாறிய புனிதவதியார் அவருடைய கால்கள்ல விழுந்து வணங்குறாங்க. சிவனடியாரும் புனிதவதியாரை மனமாற ஆசீர்வதித்துவிட்டு அங்கிருந்து புறப்படுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மதிய உணவு சாப்பிடுறதுக்காக பரமதத்தன் இப்ப வீட்டுக்கு வர்றாரு. வந்த பரமதத்தனுக்கு புனிதவதியார் அறுசுவை உணவை இலையில பரிமாறுறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பரமதத்தனுக்கு அந்த மாங்கனிகள் ஞாபகத்துக்கு வருது. உடனே புனிதவதியார் கிட்ட கேக்குறாரு. புனிதவதியாரும் மீதமிருந்த ஒரு மாங்கனியை எடுத்துட்டு வந்து பரிமாறுறாங்க. மாங்கனிய ரசித்து உண்ட பரமதத்தன் அதன் சுவையில மயங்கி இன்னொரு மாம்பழம் இருக்குது இல்லையா, அதையும் கொண்டு வான்னு கேக்குறாரு. இப்ப புனிதவதியாருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஏன்னா அந்த மாம்பழத்தை தான் புனிதவதியார் சிவனடியாருக்கு முன்னரே பரிமாறி இருந்தாங்க. இப்ப அந்த மாங்கனி இல்ல. என்ன செய்யறதுன்னே புனிதவதியாருக்கு தெரியல. பதட்டம் அடைஞ்ச புனிதவதியார்
சிவபெருமான நோக்கி கேக்குறாங்க. சிவபெருமானும் அவருக்கு ஒரு மாங்கனிய கொடுத்து அருள் புரிகிறாரு. அந்த மாங்கனியை எடுத்துட்டு போய் உடனடியா பரமதத்தன் கிட்ட கொடுக்கறாங்க புனிதவதியார். இந்த மாங்கனிய சுவைத்து சாப்பிட்ட பரமதத்தன், நீ முன்னால கொடுத்த அந்த மாங்கனிய விட இப்ப கொடுத்திருக்கிற பழம் பல 100 மடங்கு சுவை அதிகமா இருக்கு. அதெப்படி ஒரே மரத்துல வரக்கூடிய பழம் வெவ்வேறு சுவையா இருக்க முடியும்? இந்த பழம் நான் கொடுத்தது தானா? இந்த பழத்தோட இந்த சுவைக்கு என்ன காரணம்னு புனிதவதியார் பார்த்து கேக்குறாரு. அதுக்கு புனிதவதியார் நடந்த சம்பவங்களை அப்படியே சொல்லுறாங்க. புனிதவதியார் சொன்ன இந்த அற்புத சம்பவத்தை பரமதத்தனால நம்பவே முடியல. உடனே அவர், இங்க என் கண் முன்னாடியே சிவபெருமான் கிட்ட இருந்து ஒரு பழத்தை வாங்கி காட்டு பார்க்கலாம்னு கேக்குறாரு. இத கேட்ட புனிதவதியார் மறுபடியும் சிவபெருமான நோக்கி வேண்டுதல் செய்யறாங்க. புனிதவதியாருடைய வேண்டுதலுக்கு இறங்கிய சிவபெருமான் மறுபடியும் ஒரு மாங்கனியை கொடுக்கிறாரு. அதை பார்த்த பரமதத்தன் அதிர்ச்சிக்குள்ளாகிறாரு. புனிதவதியார் அந்த மாம்பழத்தை பரமதத்தன் கையில கொடுத்த அடுத்த நிமிஷமே அந்த மாம்பழம் மறைஞ்சு போயிடுது. ஏன்னா பரமதத்தன் எங்க அந்த மாம்பழத்தை வாங்கி காட்டு, நான் பார்க்கணும்னு தான் கேட்டாரே தவிர நான் சாப்பிடணும்னு கேட்கல. அதே சமயம் புனிதவதியாருடைய இந்த தெய்வீக தன்மையையும் சிவபெருமானே அவருக்கு உடனடியாக பதிலளித்த அந்த தருணத்தையும் நினைத்த பரமதத்தனுக்கு புனிதவதியார் மேல மரியாதையும் பயமும் உண்டாச்சு. சில நாட்களுக்கு பிறகு பரமதத்தன் கடல் கடந்து வாணிபம் செய்ய போறதா தன்னுடைய மாமனாரிடம் சொல்லிட்டு புனிதவதியாரையும் அவரிடமே ஒப்படைத்துட்டு கடல் கடந்து வாணிபம் செய்யறதுக்காக போறாரு. வாணிபம் செய்யறதுக்காக போன பரமதத்தன் பல நாட்கள் கடந்தும் கூட திரும்பி வரவே இல்லை. இதனால புனிதவதியார் பெரும் மன துயருக்கு ஆளாகிறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு சமயம் பரமதத்தனை பாண்டிய நாட்டுல பார்த்ததா புனிதவதியாருடைய உறவினர் ஒருத்தர் சொல்லுறாரு. உடனே புனிதவதியாரை பல்லக்கில் வைத்து அவருடைய உறவினர்கள் எல்லாம் தோளில் சுமந்து பரமதத்தன் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கிருந்த ஒரு சத்திரத்தில் புனிதவதியாரை விட்டு பரமதத்தனை பார்க்க போறாங்க. ஆனா அவங்களுக்கு அங்க ஒரு பேரதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. பரமதத்தன் அந்த ஊர்ல வேற ஒரு பெண்ணோட வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு குழந்தையும் இருந்தது. புனிதவதியார் இங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச அடுத்த கணமே பரமதத்தன் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தையோட புனிதவதியாருடைய கால்கள்ல போய் விழுந்து வணங்குறாரு. கணவனே தன்னுடைய மனைவியின் காலில் விழுந்து வணங்குறத பார்த்த உறவினர்கள் எல்லாரும் அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. அப்பதான் பரமதத்தன் தன்னுடைய வீட்டில் நடந்த அந்த அற்புத சம்பவத்தை பத்தி சொல்லுறாரு. மேலும் புனிதவதியாருடைய பெருமைகளையும் தெய்வீக தன்மையையும் எடுத்து சொல்லி, இவருடன் வாழ்வது எனக்கு முடியாது, இவர் எனக்கு தெய்வத்துக்கு சமானம்னு சொல்லி வணங்குறாரு. இதனால அதிர்ச்சி அடைந்த புனிதவதியார், கணவனே என்னுடைய கால்கள்ல விழுந்து வணங்கிய பிறகு எனக்கு எதற்கு இந்த பெண் உருவம், எனக்கு எதற்கு இந்த அழகான தோற்றம், சிவபெருமானே எனக்கு இனி இந்த அழகான பெண்ணுருவம் வேண்டாம், எல்லோரும் பயந்து நடுங்குகின்ற எலும்பாலான பேயுருவத்தை எனக்கு கொடுங்கள்னு வேண்டி கேக்குறாங்க. அடுத்த கணமே சிவபெருமான் புனிதவதியாருக்கு அவர் வேண்டி விரும்பி கேட்ட எலும்பாலான பேயுருவத்தை கொடுக்கிறாரு. புனிதவதியாருடைய இந்த பேயுருவத்தை பார்த்த அவருடைய உறவினர்கள் எல்லாம் பயந்து புனிதவதியாரை வணங்கி அந்த இடத்தை விட்டு செல்லுறாங்க. அதன் பிறகு எலும்பாலான பேயுருவத்தை எடுத்த புனிதவதியார் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் நேரில் பார்த்து வழிபடுறதுக்காக திருக்கைலாய மலையை நோக்கி பயணப்படுறாங்க. இந்த பயணத்தின் போது அவருடைய தோற்றத்தை பார்த்து பல பேர் அஞ்சி நடுங்கி ஓடுறாங்க. அழகான பெண்ணுருவத்துல இருந்து பிறருடைய மனதை சலனப்படுத்தவோ கவரும்படியான செயலோ தன்னை அறியாமல் கூட செய்திடக்கூடாதுன்னு தான் புனிதவதியார் இந்த பேயுருவத்தையே வேண்டி விரும்பி ஏற்றிருந்தாங்க. அதனால இவங்க தன்னை பார்த்து அஞ்சி ஓடுறவங்களை கண்டு எந்தவித கவலையும் படாம சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் மட்டுமே நினைச்சுக்கிட்டு திருக்கைலாய மலையை நோக்கி போறாங்க. இறைவன் இருக்கும் திருக்கைலாய மலையை அடைந்த பிறகு சிவபெருமான் இருக்கிற இந்த திருக்கைலாய மலையை காலால் தொடுவது பாவம்னு சொல்லி
தலையால் பயணப்பட்டு சிவபெருமான பார்க்கறதுக்காக போறாங்க. இதையெல்லாம் பார்த்த பார்வதி தேவியார் சிவபெருமான் கிட்ட எலும்பால் வருகிற இந்த உருவம் யாருன்னு கேக்குறாங்க. அதுக்கு சிவபெருமான், என்னை பார்ப்பதற்காக வந்துட்டு இருக்க இந்த உருவம் தான் என்னுடைய அம்மான்னு பார்வதி தேவி கிட்ட அறிமுகம் செய்து வைக்கிறாரு. தன்னை பார்க்க வந்த காரைக்கால் அம்மையார அம்மையே வருக அமர்கன்னு அன்போட உபசரிக்கிறாரு சிவபெருமான். அவரை பார்த்த காரைக்கால் அம்மையாரும் அப்பனேன்னு அவருடைய பாதங்கள்ல விழுந்து வணங்குறாங்க. தன்னை வணங்கிய காரைக்கால் அம்மையாரிடம் சிவபெருமான் என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு. அதுக்கு காரைக்கால் அம்மையார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்கன்னு வேண்டி கேக்குறாங்க. அதாவது, இனி எனக்கு பிறவியே வேண்டாம், அப்படி ஒரு பிறவி எனக்கு இருக்குமேயானால் அந்த பிறவியில் நான் எப்போதும் உன்னை மறக்காமல் இருக்க வேண்டும்னு கேக்குறாங்க. மேலும், இறைவா நீ ஆடும் போது உன்னுடைய பாதத்தின் கீழ் இருக்க வேண்டும்னு அன்போட கேக்குறாங்க. சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும்னு வரம் தர்றாரு. காரைக்கால் அம்மையாருடைய அந்த அன்பான வேண்டுதல சிவபெருமான் திரு ஆலங்காட்டில் வைத்து நிறைவேற்றி தர்றாரு. திரு ஆலங்காட்டில் சிவபெருமான் ஊர்துவ நடனம் ஆடும்போது அவருடைய பாதத்தில் அமர்ந்து பாடும் பாக்கியத்தை காரைக்கால் அம்மையார் அடையிறாங்க. கொங்கை திறங்கி நரம்பெழுந்துங்கிற திரு ஆலங்காட்டு மூத்த பதிகத்தை அங்கதான் காரைக்கால் அம்மையார் பாடுறாங்க. சிவபெருமானுடைய திருவடிகளில் பிறவி பெருவாழ்வை அடையிறாங்க. தற்போது புதுச்சேரியில் அமைந்திருக்கும் காரைக்காலில் காரைக்கால் அம்மையாருக்கு என தனி கோவில் இருக்கிறது. இந்த கோவில்ல 26 நாட்களுக்கு மாங்கனி திருவிழாங்கிற உற்சவம் நடைபெறுது. மேலும் காரைக்கால்ல இருக்கிற சோமநாதர் கோவில்ல ஆனி பௌர்ணமி அன்று ஒவ்வொரு ஆண்டும் மாங்கனி திருவிழா உற்சவம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த மாங்கனி திருவிழாவின் போது அங்கிருக்கும் பிச்சாண்டவருக்கு தயிர் சாதத்துடன் மாங்கனிகளை கலந்து படைக்கும் வழக்கம் இன்றளவும் இருக்கிறது. புனிதவதியார் தன்னுடைய கைகளால் சிவபெருமானுக்கு கொடுத்த அந்த உணவை நினைவு கூறும் விதமாக இந்த விழா அமைகிறது. பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும்னு சிவபெருமானை எந்த காலத்திலும் மறக்காத மதி வேண்டும்னு கேட்ட காரைக்கால் அம்மையாருடைய வழியிலேயே நாமும் சிவபெருமானை வணங்கி மகிழ்வோம். நன்றி. தொடர்ந்து இந்த பகுதியில நாம கேட்க இருக்கிறது குலச்சிறை நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு தான்.